காக்கை சிறகினிலே நந்தலாலா காக்கையின் இறகில் நந்தலாலா என்பது மகாகவி பாரதியாரின் பிரபலமான தமிழ் பக்தி பாடலாகும். இது இயற்கையில் எல்லா இடங்களிலுமே கிருஷ்ணருடைய தெய்வீக இருப்பை கண்டறிந்து காக்கையின் இறகில் அவரது கருமை நிறத்தையும், மரங்களில் பச்சை நிறத்தையும், இசையில் மெல்லிசையையும், நெருப்பில் பேரின்பத்தையும் கண்டு கடவுள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் எவ்வாறு ஊடுருவுகிறார் என்பதை எடுத்து காட்டுகிறது. காக்கை சிறகில் நந்தலாலா காக்கையோட கருப்பு இறகில் நந்தலாலா கிருஷ்ணா உன் இருப்பை காண்றேன். கரிய நிறம் தோன்றுதையே உன் கருமை நிறம் தோணுது. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, நான் பார்க்குற மரங்கள் எல்லாத்துலேயுமே நந்தலாலா பச்சை நிறம் தோன்றுகிறது. உன்னுடைய பச்சை நிறம் தெரியுது. கேட்கும் ஒளியெல்லாம் நந்தலாலா, நான் கேட்கக்கூடிய எல்லா சத்தத்துலேயும் ஒளிகள்லையும் கீதம் இசைக்குதடா, உன்னுடைய மெல்லிசை இசைக்கிறது. தீக்குள் விரலை வைத்தால் நல்லா, நெருப்பில் விரலை வச்சாக்க நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுகிறது. ஐயே, உன்னை தீண்டுற மாதிரியான உன்னை தொடரக்கூடிய ஒரு அந்த சந்தோஷம் கிடைக்குது. இந்த கவிதை எளிமையான அன்றாட உருவங்களை, காகம், மரங்கள், ஒலிகள், நெருப்பு பயன்படுத்தி கடவுள் கிருஷ்ணர் கோயிலுக்குள் மட்டும் நின்றுவிடவில்லை, மாறாக இயற்கை உலகின் அழகு மற்றும் அனுபவங்களில் இருக்கிறார் என்பதை விளக்குகிறது. தெய்வீகம் வழக்கமான அழகான விஷயங்கள் மட்டும் காணப்படுகிறது என்ற கருத்தை சவால் செய்கிறது. இது சாதாரணமற்ற தெய்வீகத்தையும் கடவுளின் உலகளாவிய இருப்பையும் கண்டறிவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வெளிப்பாடாகும். காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா, கேட்கும் மொழியெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்றன் தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா.